இந்த ஜனநாயகன் படத்தை ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோவை கிணத்துக்கடவுல ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. 17 வயசு பையன் கொலையை பண்றான், அதை வீடியோ எடுத்து ரீல்ஸா போட்டு ரசிக்கிறான். 17 வயசு பையன் கொன்னது யார? அவனுடைய நண்பனை. பிரச்சனை என்ன? ஒரு சின்ன தகராறு. ஏற்கனவே நண்பர்களா பழகி இருக்காங்க, பிரச்சனை வந்திருக்கு. நீ பெருசா நான் பெருசாங்கிற போட்டியில அடிச்சே கொண்டிருக்கான். அந்த வீடியோவெல்லாம் சோசியல் மீடியாவில் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த ஜனநாயகனை பார்த்த சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட ஒரு வெறியோட சுத்திட்டு இருக்கிறாங்க. எவனையாவது வெட்டணும், வெட்டிட்டு அந்த ரத்தத்தை நாக்கால நக்கணும்னே திரியிறாங்க. இளைஞர்கள் மீது அக்கறை வச்சிருக்கிற, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய எந்த தலைவராவது இப்படியான படத்தை எடுப்பாங்களா? அப்படி நக்குவாரு பாருங்க. ஒரு ரவுடியோட ரத்தம், அதில் எத்தனை வைரஸ் இருக்குதோ தெரியாது. அவனே ஒரு ரவுடி, அவங்ககிட்ட என்ன தொற்று வியாதி இருக்குமோ தெரியாது. அவனையே வெட்டிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து நக்குனா என்ன ஆகும்? இதையா சொல்லித்தரது இளைஞர்களுக்கு? விஜய் அண்ணனா அதிகமாக ஃபாலோ பண்ணுறது யாரு? எல்லாம் இளைஞர்கள் தானே. அவங்க முன்னாடி இப்படி நாக்கில் நக்கி காட்டுனா இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? எவனோ ஒருத்தன் எங்கேயோ நடந்துச்சு அப்படிங்கிறோம். அதே மாதிரி ஒரு 17 வயசு பையன் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கலாமே, அது நம்ம குடும்பத்தில் நமக்கு நடந்தா எப்படி இருக்கும்? ஏங்க அப்படி அடிக்கிறாங்க. சுத்தியில் எடுத்துக்கிட்டு செத்து போனவனை மண்டையா சுத்தியிலேயே தட்டுறான். முடியல, எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு அந்த வீடியோ பார்த்து. அவனுக்கு வயசு என்ன? வெறும் 17 வயசு பையன். அதுவும் சொல்கிறான், என்கிட்ட வச்சுக்கிட்டா இதுதான் கதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரீல்ஸ் போடுறான். ரீல்ஸு ஆத்திரத்தில் அவசரத்தில் கொலை நடக்கிறது வேற, ஆனால் ஒரு கொலையை ரசித்து செய்கிறான் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அந்த ரசனையை உருவாக்குனது யாரு? ஒரு 18 வயது கூட நிரம்பாத இளைஞர்கள் மத்தியில் இப்படி தான் கொலை பண்ணணும், இதை இப்படி ரசிக்கணும் அப்படின்னு சொல்லித்தரது யாரு? இன்ஸ்டாகிராமில் அருவாள் எடுத்துக்கிட்டு காட்டினா கைது, கேக்க அருவாளில் வெட்டுனா கைது. ஒரு கேக்க வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம், இவங்கெல்லாம் சினிமாவில் ஒரு பெரிய திரையில ஏன் மனுஷனை கழுத்தை வெட்டுற மாதிரி, வயிற்றுல குத்துற மாதிரி, குத்திட்டு அந்த ரத்தத்தை எடுத்து நக்கிற மாதிரி இப்படியெல்லாம் காட்சிகளை வைக்கலான்னு அனுமதி கொடுக்குறீங்களே. கேக்க வெட்டுறதுக்கு நான் அதை ஆதரிக்கல. அருவாள் எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போடுறத நான் ஆதரிக்கல. தப்பு. அதை விட பெரிய தப்பு சினிமாவில் வன்முறையை காட்டுறது. சத்தியமாக அந்த ரத்தத்தை நக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலைங்க, ஏற்றுக்கவே முடியல.